வணக்கம் நேயர்களே! இன்னைக்கு கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தாங்க. ஒண்ணு கேழ்வரகு மாவு, இன்னொன்னு பச்சரிசி நொய்ங்க. கேழ்வரகு கூழ் இன்னைக்கு காலைல நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, முன்னாலே கேழ்வரகு மாவ நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சு ஒரு 8 மணி நேரம் தனியா எடுத்து வச்சுருங்க. நம்ம இட்லி மாவெல்லாம் புளிக்க வைப்போம் இல்லையா? அதே மாரி 8 மணி நேரம் கழிச்சு, ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா, பச்சரிசி நொய்ய அதுல சேர்த்துக்கோங்க. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்தீங்கன்னா, 1/2 கிலோ பச்சரிசி நொய்ங்க. 1:2 ரேஷியோங்க. கேழ்வரகு மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயில் காலத்துல வாரத்துல ஒரு தடவையாச்சும் இது மாரி கூழ் செஞ்சு சாப்பிடணுங்க. நம்ம உடம்புல இருக்க ஹீட்ட ரெடியூஸ் பண்றதுக்கு கேழ்வரகு மாவு ரொம்ப உதவியா இருக்குங்க. பச்சரிசி நொய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, இந்த கரைச்சு வச்சிருக்கிற கேழ்வரகு மாவ அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லன்னா கெட்டியாயிடும். பச்சரிசி நொய் கடையில கிடைக்கலன்னா, பச்சரிசிய நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு, மிக்ஸில உடைச்சு எடுத்துக்கோங்க. பச்சரிசி நொய்யும், கேழ்வரகு மாவும் நல்லா ஒண்ணா சேர்ந்ததுக்கு அப்புறமா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தா போதுங்க. கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. கேழ்வரகு கூழுக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மொளகா, மோர் மொளகா, ஊறுகாய், முருங்கா கத்திரிக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.